இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய ஒரு அம்மா வந்து அந்த மறு வச்சவங்க இருக்காங்கல்ல அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியே நின்று ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல கிறிஸ்துமஸ் காலத்துல அதாவது அவங்க ஏஜா வயசா இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் விட்டு போயிருப்பாரு. சோ அந்த குழந்தையை தூக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. ஏறிட்டு அதாவது பேக்ல வச்சிருக்காங்க. சோ டாக்ஸில ஏறினவங்க நேரா வந்து டவுனுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் போறாரு. $2000 தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. போனோன்னே அவங்க சரி ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. அந்த பேக்கை எடுக்காமலே போறாங்க. இவரும் வாங்கிக்கிட்டு ஒரு தம்ம பத்தாக்கலான்னு பாக்குறப்ப டப்புன்னு ஏதோ குழந்தை சவுண்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணிட்டா உள்ள குழந்தை இருக்குது. ஐயோ என்னடா அந்த அம்மா விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு கடற்கரை வெளியே போய் ஓடி போய் பாக்குறாரு. பட் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு பக்கம் நின்று ஒரு மாதிரியா அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. இந்த மாதிரி அந்த அம்மா விட்டுருச்சு அப்படின்னு அவங்களும் ஓகேப்பா என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த குழந்தை தான் ஈவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம ஹீரோயினியே இவங்க தான். சோ இத பத்தி தான் யோசிச்சு பாக்குறாங்க. என்ன என்னடா அது இப்படி விட்டோம்ட்டமே ஒரு குழந்தை அப்படின்னு அப்படிங்க ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கால்ல வந்து ஸ்டிச் பண்ணிருப்பார்ல அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து அங்க வர்றாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு. சோ இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களும் கேக்குறாங்க, டேய் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து என்ன ஏமாத்திருக்கீங்களாடா அப்படின்னு. அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. ஐயோ என்னது இது புதுசு புதுசா கேள்வி கேட்கறாங்கன்னு. என்ன விஷயம்னா அவங்க வந்து அந்த இன்குபேட்டரை பார்த்திருப்பாங்கல்ல. சோ அதுல வந்து அவங்க சொல்றாங்க, டேய் உண்மையை சொல்லு, இதுல வந்து கிட்டத்தட்ட 7 எக் இது வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அந்த எக் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி மிச்சம் எக் வச்சிருந்திருக்கீங்களா? அப்ப நீங்க ஏதோ ஒளிச்சு வச்சு தான் எல்லாமே பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ அப்பதான் வந்து இவங்களும் சொல்றாங்க, இல்ல நாங்க 2 பேரும் ஒன்னால வேலை பார்க்கல எதுவும். ஆக்சுவலி இருந்த எக் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கல்ல, அங்க மிச்சம் எக் எல்லாம் கிடையாது அப்படின்னு பொய் சொல்லாதீங்கடா. அங்க பாரு இன்குபேட்டர் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. சொல்ல போனா எத்தனை எக் வச்சிருந்தீங்க 10 இல்ல 20? உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா சரி இருங்கடா அப்படின்னு சிசிடிவி பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம காங்க ஆக்சுவலி அந்த அப்சர்வேஷன் மாடல் ரூம்ல வந்து போயிட்டு வந்திருப்பாரு. டேய் உண்மையை சொல்லு, நீ அங்க முட்டையை வந்து அந்த கருமுட்டையை வைக்கிறதுக்காக தானே அங்க போயிட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஆக்சுவலி நீ வச்சுட்டு வந்த அன்னைக்கு வந்து கரெக்டா எஸ்கேப் ஷிப் ஆகும்போது உன்னால அதை எடுக்க முடியலன்னு சொல்லி தானே இவன் அங்க போயிருக்கான். சோ கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதை எடுக்க போயிட்டாங்க. இவன் மாட்டிக்கினா இவனா வந்து காப்பாத்த போய் தான் கமாண்டர் அங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே முழிக்கிறான் நம்ம ஹீரோ. ஐயோ என்னடா சொல்லி சமாளிக்கிறேன். பக்கத்துல கரெக்டா அந்த கண்ணாடி பொண்ணு மாடுவல் ரூம்ல எவ்வளவு நேரமா வந்து இன்குபேட்டர் ஆன்ல இருக்கு அப்படின்றப்ப இல்ல 40 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் உள்ள எந்த டேட்டாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே டக்குன்னு அவரு இங்க பாருங்க நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்க எதையுமே நாங்க வைக்கல. அங்க இருந்தது இவர் பண்ண அந்த 9 எக் மட்டும் தான், வேற எந்த எக்கும் கிடையாது. அது போக இன்குபேட்டர் 40 மணி நேரத்துக்கு மேல வந்து அந்த ஒர்க் ஆகாது. சோ இந்நேரம் அப்படியே பார்த்திருந்தாலும் செத்து இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம காங்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க பாருங்க, நான் போறப்பையும் சரி வர்றப்பையும் சரி எம்டி ஹேண்டோட போறேன் வர்றேன். சோ இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னோடனே அவனும் ஆமா அவர் வந்து எந்த இதை எடுத்துட்டே வரலையா அப்படி பார்த்தா அவர் பண்ணியிருந்தா அப்ப எடுத்து வந்திருக்கணும்ல. அவர் எதையுமே எடுக்கலையேங்க. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு, வெறும் கையோட வந்திருக்காரு. அவர் டக்குன்னு எஸ்கேப் ஷிப் வந்து உடனே எஸ்கேப் ஆயிட்டாரு. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தா கண்டிப்பா அங்க இருந்து எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிருப்பாரு. சோ அவர் பண்ணலன்னு இவன் அவருக்கு சப்போர்ட் பண்றான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. நம்ம மீனாவோட அக்காவும் சொல்றாங்க, இல்ல சீஃப் அவங்க சொல்றது நம்ம ரியான் சொல்றது உண்மைதான். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி 40 மணி நேரத்துக்கு நம்ம டேட்டா இருக்கு இல்லன்னு சொல்ல. ஆனா அதே மாதிரி இன்குபேட்டர் ஆன்ல இப்ப இருக்குமா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. அது பழைய வீடியோ இப்பயும் ஆன்ல இருக்கு, சும்மா ரெக்கார்ட்ல இருக்கு. கண்டிப்பா அது ஆன்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ அதனால கன்ஃபார்மா அவர் சொல்றது உண்மைதான். அந்த எக் எப்பயோ வந்து டெட்டா இருக்கும். சோ அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்றாங்க. நம்ம காங்கமே சொல்லியிருப்பாரு, இல்ல நாங்க எதையுமே அங்க இது பண்ணல, இருந்தது பூரா அழிச்சாச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல இவங்களும் சொல்றாங்க, இல்ல அவங்க சொல்றது உண்மைதாங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சொல்லப்போனா அப்படியே இருந்திருந்தாலும் நம்ம கண்டிப்பா இப்ப போறப்ப கண்டுபிடிச்சிடலாம்ல, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி சீஃபும் விட்டுறாங்க. 2 பேர் வெளியே வர்றாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ பாக்கணுமே, ஹே காங் ரொம்ப நன்றி அப்படின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி போறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போட அப்படின்னு கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படி போகும்போது நம்ம 2 பேரும் ஒரே சைடு தாயா அப்படின்றாப்ல. வாய்ப்பே இல்ல தம்பி அப்படின்றாரு. இல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நம்ம 2 பேரும் ஒரே பக்கம் தான் நிக்கிறோம், வாய்ப்பே இல்ல போடா டேய் பைத்தியக்கார பையலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சில நட்புகள் வந்து சண்டையில ஆரம்பிக்கலாம், ஆனால் அது அந்த நட்புன்றது காலகாலத்துக்கு நிக்கிற அளவுக்கு மாறும். சோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய நட்பு இங்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு சரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுவோமேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் வந்து டேய் அந்த வீடியோவை நல்லா தரவா செக் பண்ணி இருக்கிற மொத்த சிசிடிவி செக் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கொடைய கொண்டு வந்தவர் வச்சுட்டு போயிருப்பாரு. சோ அதை எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக வெளியே வர்றாங்க. இவர் அப்பதான் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எடுக்கலான்னு போறப்ப இவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்களே, அவங்கள பார்த்தனே டக்குனு இவர் டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு என்னடா அது வந்த போன் கட் ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க அப்படியே கொடைய கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஆமா உண்மையிலே சீரியஸா இருக்கே என்ன அப்படின்னு எனக்கு புரியல சீஃப் என்ன கேக்குறீங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல ஈவா விஷயத்துல நீ என்ன ரொம்ப சீரியஸா அவளை லவ் பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. இங்க நம்ம ஹீரோயினி அப்பதான் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுவா வேணாமா யோசிச்சுட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வச்சுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு. அப்பதான் நம்ம சீஃப் வந்து சொல்றாங்க, இங்க பாருடா, அதாவது வந்து ஈவா வந்து நீ சீரியஸா அவளை லவ் பண்ணலாம், பட் அவ எப்படி தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியில வளர்ந்தவ, நம்ம கொரியன் நாட்டை சேர்ந்தவ தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அவளை தத்தெடுத்து வளர்த்தது, அவளுடைய வளர்ப்பு முறைகள் எல்லாமே அமெரிக்காவை சேர்ந்ததாகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தனா அவ வந்து அந்த யூரோப் கண்ட்ரில இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் நிறைய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. அது மட்டும் இல்ல, அவ கொஞ்சம் காராரான ஆளும் கூட. சோ நல்லா யோசிக்கோ, அவளை நம்பலாமா வேணாமாங்கிறத யோசிக்கோ. ஆனா ஒன்ஸ் நீ அவளை நம்பி எல்லாத்துலயும் இறங்கிட்ட அப்படின்னா அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் அப்பதான் சொல்றான், இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சீஃப், எல்லாருமே வந்து கமாண்டர் ஈவாவை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு, அந்த கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் பாசம்னா என்னங்கிறத ஒரு இது இருக்க தான் செய்யுது. அவங்களும் உண்மையான பாசத்தை வைக்க தான் செய்யறாங்க. அதே நேரத்துல நான் அங்க இருந்த 5 நாளும் எனக்கு அவங்க கூட இருந்தப்ப பல வருஷங்கள் அவங்க கூட வாழ்ந்த அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அந்த சந்தோஷமே எனக்கு போதுமானதுதான். அது மட்டும் கிடையாது, நாங்க மாட்டிக்கிட்டு இருந்தப்ப என்னை காப்பாற்ற வந்தாங்க, என் கூடயே இருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, பூமிக்கு திரும்ப வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் இவ கூட தான் இருக்கணுங்கிறத மட்டும் கரெக்டா யோசிச்சேன். சோ அதே மாதிரி தான் இப்பயும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளும் அதை தான் யோசிச்சா. 2 பேருமே உண்மையாவே ரொம்ப டீப்பா சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவோம், எங்களோட லைஃபை 100 வருஷம் சந்தோஷமா வாழுவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈவா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலி லேப்ல இருக்காங்க. அப்ப வந்து அங்க இருக்கிற எலி வந்து ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அந்த எலி பிரெக்னெண்டா இருக்குது. சோ இது எப்படி நடந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல, பட் அந்த எலி பிரெக்னெண்டா இருக்கு, அது ஒரு மாதிரியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு நேரா எல்லாருக்குமே ஃபோன் பண்றாங்க, யாருமே எடுக்கல. பட் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணவும் அவர் எடுத்தோன்னே, என்னது உண்மையாவா அப்படின்றாரு. சரி ஓகே முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு, ஓகே நீ எங்க இருக்க, லேப்ல தானே இருக்க, முதல்ல நீ பதட்டப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோனி வீட்டுக்கு தான் வராரு. என்னன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு க்ரீம் அங்க இருக்கு, எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து அந்த க்ரீம் எல்லாம் தேடி பிடிச்சு எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படி போகும்போது அப்படியே ஒரு லெட்டரை பாக்குறாரு. நேஷனல் சைல்ட் சென்டர் ஏதோ ஒன்று போட்டுருக்குது. சோ அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் பெருசா எடுத்துக்கல. அப்படி இங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத. இவரும் வேமா எடுத்துட்டு ஓடி வர்றாப்ல. நம்ம ஹீரோ வந்த உடனே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உள்ள போறாரு. உள்ள போன உடனே அவங்களை கொண்டு அப்படின்றாங்க. பார்த்தா எலியை எனக்கு என்ன கட்டி போட்டுருக்காங்க. அப்படியே அந்த எலியை லாக் பண்ணிட்டு அந்த இதை செக் பண்றாங்க. அந்த கிரீமை தடவிட்டு அப்படியே வந்து பாக்குறாங்க, உண்மையிலே இது பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கேனர்ல பாப்பாங்க, இப்ப எப்படி வந்து மனுஷங்களை பாக்குறாங்க அந்த மாதிரி பாக்குறாங்க. பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னன்னா இந்த எலி பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்றத. உடனே நம்ம ஹீரோ, கங்க்ராச்சுலேஷன் இவா, இதை வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லு, 0 கிராவிட்டில செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாம 0 கிராவிட்டில ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல எத்தனை குட்டிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கவும், என்னடா என்னாச்சு அப்படின்னு, இல்ல நம்ம 2 பேரும் எப்ப ஃபேமிலியா மாறுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அவங்க அப்படியே பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. இவர் வந்து ஏன் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு, சேச்சா அப்படிலாம் இல்லடா, எனக்கு ஆசையா தான்டா இருக்கு. ஆனா என்ன, என்னோட ஆசைகள் வந்து எப்படி தெரியுமா, இங்க நார்மலா இருக்கிறத விட ஒரு நல்ல ஹியூமனா நம்ம நல்ல செக்ஸ் வச்சுக்கிட்டு அதன் மூலமா ஒரு நல்ல அழகான குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தைய அதுவும் ஸ்பேஸ்ல வளர்க்கணும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல செக்ஸ் வச்சு அதன் மூலமா அங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அங்கேயே வளர்க்கணும் அப்படின்றாங்க. சோ இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆசையா இருக்குது. மறுநாள் காலையில அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி, அது போக அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே என்ன பேசிட்டு இருக்காங்க. சூப்பர், இது வந்து நல்ல விஷயம். சோ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுடைய சீஃப், அது போக வந்து பார்க் 2 பேருமே வர்றாங்க. சோ அவங்க 2 பேருமே வந்தோடனே நம்ம பார்க் தான் கேக்குறாரு, ஆமா என்ன என்ன நடக்குதுங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. நம்மளுடைய லீ தான் சொல்றாப்ல, அதாவது வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு, ஈவா பிரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஈவா இஸ் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்றாரு. என்னது ஈவா பிரெக்னென்ட் ஆயிட்டாளா, என்னடா சொல்ற அப்படின்னு. இல்ல ஈவா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண அந்த எலி பிரெக்னென்ட் ஆயிருச்சு அப்படின்றாங்க. என்னடா சொல்ற? சோ அப்பதான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து சொல்லுது, ஆக்சுவலி என்னன்னா, ஆக்சுவலி வந்து ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆன அந்த எலி தான் வந்து முதல்ல பிரெக்னென்ட் ஆயிருக்குது. அது மட்டும் கிடையாது, அது கிட்டத்தட்ட 4 குட்டி உள்ள இருக்குது. சோ இது வந்து மிகப்பெரிய அதிசயம், நம்ம மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நம்ம ரிசர்ச் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கு. நம்ம பார்க்குமே, என்ன சொல்றீங்க உண்மையாவா, பரவாயில்லையே, இது வந்து மிகப்பெரிய விஷயம், அதிசயம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு. கரெக்டா நம்ம சீஃப் சொல்றாங்க, இது வந்து உண்மையிலே ரியலி பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஸ்பேஸ்ல அதுவும் பிரெக்னன்சி அப்படிங்கிறது சாத்தியமான்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப சாத்தியம் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ கண்டிப்பா இது மிகப்பெரிய சக்சஸ் தான் நமக்கு. நம்மளோட சீஃப் சொல்றாங்க, இது வந்து பெரிய விஷயம். அது போக வந்து இப்ப 2 மில்லியன் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம கிட்டத்தட்ட 20 மில்லியன் பணம் ஒர்த் உள்ள ஒரு விஷயத்தை சம்பாரிச்சுக்கோன்னு அர்த்தம். சோ இது நமக்கு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம பார்க்க கேக்குறாங்க, ஒரு சரி எப்படி நீ கண்டுபிடிச்சது அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து செக்அப் பண்ணேன். சோ எப்படி பிரெக்னன்சிக்கான செக்அப்லாம் பண்றாங்களோ அது மாதிரி ப்ரொசீஜர் படி பண்ணேன். சோ அதுல தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் வந்து, அம்மா டேட் ஏதாவது இது பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆமா
21 அப்படின்றாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 அப்படின்னு. ஓகே, பட் அது வந்து இங்க எர்த்துல தானே பிறக்கும், அங்க போய் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க நம்மளுடைய லீ சொல்றாரு, இல்ல கண்டிப்பா இது ஸ்பேஸ்ல தான் இந்த பிரெக்னன்சி இது இதாகணும், குழந்தையும் பிறக்கணும், ஸோ அப்பனா தான் இது சக்சஸ் ஆகும், இங்க வச்சு பிறந்தா கண்டிப்பா சரி வராது அப்படின்றாரு. இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணனா கூட ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்றப்ப, ஏன் சீஃப் நீங்க எல்லாம் இருக்கீங்க எல்லாரும் பேசுங்கன்னே நம்ம மீனாவோட அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு அதெல்லாம் முடியாது, ஏன் அப்படின்னா இப்பதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரிப்பேர் ஆயிருக்குது, ஸோ அங்க திரும்ப ரெடி பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுக்கும், இவங்க போறப்ப அதை கொண்டு போய் அங்க ரிசர்ச் பண்ணவும் முடியாது, ஸோ கன்ஃபார்மா இது நடக்காது அப்படின்னு ரெண்டு பேர் லீயும் இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. உடனே சீஃப் ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த மீனாவோட அக்கா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அது இன்னும் அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல, அங்க ஆக்சிஜன் வேணும், பிளட் பிரஷர் இருக்குது, ஒவ்வொரு இதையும் ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணணும், சர்வசாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றப்ப, ஏன் அங்கதான் 4G இருக்குல்ல நம்ம அதை வச்சு பண்ணலாமே அப்படின்ற. இந்த 4Gன்றது என்னன்னு தெரியல, பட் நம்ம ஈவாவை நீயே சொல்லு அப்படின்றப்ப, இல்ல அவன் சொல்றது ஒரு வகையில உண்மைதான், பட் அது ரிஸ்க் தான், இருந்தாலும் அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளா தோணல அப்படின்றாங்க. சோ இதை கேட்ட உடனே நம்ம லீயும் இங்க பாருங்க நம்ம எல்லாம் சயின்டிஸ்ட், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துல ரிஸ்க் இருக்கிறது ஒன்று நமக்கு புதுசு இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகேடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஈவாவும் சொல்றாங்க. சோ ஒரு வகையில பேசி முடிவு பண்ணிடுறாங்க, எப்படியாவது இந்த பிரெக்னன்சி அந்த குழந்தை பிறக்கிறத அங்க வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஹைலைட்டான நிறைய ட்விஸ்ட் இருக்குது, பார்க்க தான் போறீங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் சாம்பியன் எடுத்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஆளாளுக்கு பேச்சுக்கள் பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே இங்க கட் பண்ணி காட்டினா நம்ம காங்க அப்படியே அப்பதான் உள்ள வர்றாப்ல. இப்போ இவங்க இங்க கொண்டாடுறது அந்த எலி வந்து பிரெக்னன்ட் ஆயிடுச்சுங்கிறக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு போகும்போது இவங்க செலிப்ரேட் பண்றாங்க இல்ல, சோ அதை பார்த்துட்டு இங்க பாரு என்னை வேலை விட்டு தூக்கிட்டாயின்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா அப்படின்ட்டு போறாரு. சோ இவருக்கு என்ன நடந்தது எது நடந்தது தெரியாதுல, அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறாரு. சோ எல்லாருமே சாம்பியன்ஸ் போட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க காட்டினா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, சோ அதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்றத படிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி வந்து 1988 உங்களை ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸில தான் ஒரு அம்மா வந்து விட்டுட்டு போயிருந்திருக்காங்க, சோ அவங்க எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துதான் உங்களை ஆர்பனேஜ்ல சேர்த்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் இங்க தத்தெடுத்திருக்காங்க. சோ அவங்கள பத்தின எல்லா சோர்ஸையும் நாங்க ட்ரை பண்ணோம், பட் அந்த அம்மாவை பத்தின எந்த ஒரு சோர்ஸுமே நமக்கு கிடைக்கல, சோ ரியலி சாரி மேம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கிட்டு இருந்து வந்து ஒரு அமெரிக்கன் காஃபி கோல்ட் காஃபி வாங்கிட்டு வந்து உட்கார்றாரு. அவர்கிட்ட கேட்கும்போது கூட இல்ல எனக்கு வேணாண்டா அப்படின்றாரு. என்னடா நீ இந்தடா குடிடா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்லடா குடி சீக்கிரம் வந்து நான் மேரேஜ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ அந்த ப்ரொசீஜர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுடா அப்படின்னு. டே என்னடா சொல்ற, ஏன்டா இவ்வளவு அவசரம், இன்னும் நீ கமாண்டரை குடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு. ஆமா குடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் பாரு அப்படின்றாங்க. அந்த ப்ரொசீஜர் பார்க்க சொல்றாரு. தம்பி நீ கல்யாணம் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது எத்தனை பேருக்கு பிடிக்காதுங்கிறத நல்லா யோசிச்சுக்கோ, கூட வேலை பார்க்கறவங்க அது போக வந்து இங்க உங்க அம்மாக்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு பாத்துக்கோ அப்படின்றப்ப, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல, கூடி சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்றாரு. சரி ஓகே அப்புறம் நேரட்டா வந்து நீ ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் பாரு அப்படின்னா, டேய் அதுக்கான வழி தாண்டா வேணும், அது போக வந்து விட்னஸ் வேணும்லடா அப்படின்றாரு. அப்படியே பாக்குறாரு, இப்ப என்ன சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நீ கூப்பிடுற, ஆமா மச்சி வந்து தொலைறேன், ஓகே மச்சி அப்படின்ற சகஜமா பேசிக்கிறாங்க பசங்க இவ்வளவுதாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம காங்காங் சூ வந்து ஆக்சுவலி வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா அவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி ஆகி அங்க அப்படியே போறாப்ல. எல்லாரும் பாக்குறாங்க ஒரு மாதிரி, ஏன்னா இன்னைக்கு என்கொயரி இருக்குது. சோ அங்க இருந்து வந்து என்கொயரி பண்றாங்க. இவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணீங்களா, சோ வந்து சீஃபுக்கு தெரியாம எங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும்போது அவர் அப்படியே அமைதியாவே இருக்காரு. சொல்லுங்க ஐஓஎஸ் சொன்ன எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் கேக்குறாரு. நம்ம சீஃப் உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவர் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி எல்லாரையும் திரும்பி பாக்குறாரு சைலண்டா. பட் யாருமே எதுவுமே சொல்லல, எல்லாம் அமைதியா இருக்காங்க. இவரும் அப்படியே பாக்குறாரு, எனக்கு இதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு. என்னன்னா அவங்களுக்கு கேட்டுப்பாங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அவர் அப்படி திரும்பி பார்த்துட்டு எனக்கு இதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்ல, நான் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா மித்த 3 பேர் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அந்த விஷயத்தை அவர் வெளியே சொல்லவே இல்ல. இங்க நம்ம சீஃப் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்காங்க, தம்பி இங்க பாரு நீ அன்னைக்கு செஞ்ச வேலைக்கு உனக்கு நேரம் ஜெயிலுக்கே போக வேண்டியிருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு நீ இந்த எர்த்துல அதுவும் பூமியில எனக்கு என்னன்னு சேர் மேல ஒய்யாரமா உட்கார காரணம் யாரு தெரியுமா, ஈவா மட்டும்தான். ஈவா அன்னைக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீ நேரம் ஜெயிலுக்கு போயிருப்ப அப்படின்றாங்க. சோ இதை கேட்டு அவர் அப்படியே பாக்குறாரு. சரி இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க அப்படின்னே கரெக்டா அங்கிட்டு இருக்கிற ஆபீசர் வந்து இல்ல நீ முதல்ல வந்து உன்னோட ஐடென்டிபிகேஷன் எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி வை, அதாவது வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஐடி கார்டு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா ஐடி ப்ரூஃபையும் நீ கொடுத்துட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிரு, நீ வேலையை விட்டு நின்று, அதாவது இவங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்காக சொல்லிட்டாங்க. சோ இவரும் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடி கார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்த எல்லா கார்டையும் தூக்கி அப்படி வச்சுட்டு இவ்வளவுதானே முடிஞ்சுல நான் வர்றேன். சோ இப்படி நம்ம காங்காங் சூ வேலையை விட்டு தூக்குறாங்க. சோ அவர் அவருடைய ஐடி கார்டு எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம காங்காங் சூ தன்னுடைய வேலையை இழக்கிறாரு. இனிமே அவர் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா அங்க இருக்க முடியாது. மத்த எல்லா ஆஸ்ட்ரோநாட்டும் அப்படியே நிக்கிறாங்க. நம்ம காங்காங் சூ அப்படி கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.